ஓகே, இன்று இந்த கிராமங்கள்ல வந்து நிறைய பேர் நம்ம வந்து நாய் வளர்க்குறோம். நாய் வந்து ஒரு முறையான பராமரிப்பு வளர்க்குறது கிடையாது. நம்ம வந்து மீதி சோறு அதை வச்சு நாய்கள் வந்து தெருவில் அதிகரிச்சுட்டு போகுது. இது பெரிய பிரச்சனை என்னன்னா நாய்க்கு பிரச்சனை, நாய்க்கு என்ன பிரச்சனை தான் ரேபீஸ். இந்த ரேபீஸ் நோய் வந்து ஒரு முக்கியமான நோய். இதுக்கு வந்து ஒரு வைரஸ்ல வரப்பட்ட நோய். இந்த நோய் வந்து மனிதனுக்கு வந்துருச்சுன்னா இதுக்கு வந்து இன்றைய அளவு வந்து ஒரு முறையான வைத்தியம் கிடையாது. இறப்பு ஒன்றே தீர்வுன்ற சூழ்நிலை போயிட்டு இருக்குது. ஆகவே அது எப்படி தடை பண்ணலாம், என்னென்ன அறிகுறிகள் கொஞ்சம் பொதுமக்கள் தெரிஞ்சு வச்சு நல்லது. பொதுவாக வந்து நாய் நம்மளை கடிச்சா வந்து எந்த அலட்சியமும் கொள்ளக்கூடாது. நாய் வீட்டு நாய் தடுப்பூசி போடுறான் என்று எது இல்லாமல் உடனடியாக என்ன பண்ணோம்னா அந்த நாய் கடிச்ச இடத்துல வந்து நல்லா ஓடு குழாய் தண்ணியை திறந்து விட்டுட்டு அதில் இந்த கார்பாலிக் அமிலம் போன்ற சோப்பு இருக்குல்லையா, எக்ஸாம்பிள் லைப்பாய் போன்ற சோப்பை என்ன பண்ணணும், கிளீனஸ் கொண்டு நல்லா கழுவிடணும். கழுவிட்டு உடனடியாக உங்கள் மருத்துவர் அணுகணும் தடுப்பூசி போடுறதுக்கு. முக்கியமாக வந்து நாய் கடிச்ச பின்னாடி அந்த கடிச்ச இடத்துல வந்து நல்லா கழுவிடுறீங்க, கிருமிநாசினி கொண்டு கழுவிட்டு அதில் எக்காரணம் கொண்டு தையல் எதுவும் போடக்கூடாது. அப்படியே காத்தோட்டமாக போடணும். தையல் போட வேண்டாம். வேற மஞ்சள் பொடி மண் எதுவும் போடக்கூடாது. தடுப்பூசி போட்டுக்கணும். தடுப்பூசி முக்கியமாக வந்து இன்றைய நமது அரசாங்கம் வந்து எல்லா ஆரம்ப சுகாதார நிலையத்திலையும் இந்த தடுப்பூசி வச்சிருக்காங்க. அவங்க வந்து சொல்ற ரெக்கமெண்டேஷன் சொல்லுவாங்க. 3ஆவது நாள், 5ஆவது நாள், 7ஆவது நாள், 14, 21 அவங்க சொல்ற ரெக்கமெண்டேஷன் பிரகாரம் கட்டாயம் நீங்க வந்து தடுப்பூசி போட்டுக்கிறணும். முன்னாடியே சின்ன பிள்ளை என்ன பண்ணுவாங்க, தொப்புளை சுற்றி போடுவாங்க, வலி அதிகமாக இருக்கும். இப்போ வந்து 0.5 2.5 அளவுதே வந்து குறைந்த அளவில் வந்து நம்ம 2 கைகளையும் இன்ட்ராடெர்மல்னு சொல்லுவாங்க, அது வழி ஈஸியாக போட்டுறாங்க. தடுப்பூசி போட்டுக்கோங்க. முக்கியமாக டாக்டர் சொல்ற நாள் வந்து கட்டாயம் தடுப்பூசி போட்டுக்கிறணும். அடுத்து வந்து நாய்களுக்கு என்ன பண்றது, நிறைய ஊர்ல என்ன பண்றோம்னா இந்த வெறுநோயை கண்டுபிடிச்சோமா அந்த நாயை வந்து அடிச்சு கொண்டுறாங்க. அப்படி கொல்லக்கூடாது. அந்த நாயை வந்து அப்சர்வன்ஸ் சொல்லுவாங்க, ஒரு 15 நாள் வச்சுட்டே இருக்கணும். அது எப்படி குணநலங்கு மாறுதா மாறலையாண்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம முடிவு பண்ணிக்கலாம். ஆகவே வந்து நாயை வந்து அடிச்சு கொள்ளக்கூடாது. ரெண்டாவது வந்து செல்லப்பிராணி வளர்க்குறவங்க வந்து கட்டாயம் இந்த ரேபீஸ் தடுப்பூசி போட்டுக்கிறோம் நாய்களுக்கு. இது வந்து 3 மாசத்துல போட்டுக்கிறோம். 3 மாசம் முடிஞ்சு அப்புறம் ஒரு பூஸ்டர் கொடுக்கணும். அதுக்கப்புறம் ஒவ்வொரு வருடமுமே வந்து இந்த ரேபீஸ் தடுப்பூசி போட்டுக்கணும். ஆகவே செல்லப்பிராணியை வச்சிருக்கவங்க கட்டாயம் இந்த ரேபீஸ் தடுப்பூசி போடணும். அது வந்து முக்கியமான கருத்து. அடுத்து வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது இந்த நாய்க்கு வந்து ரேபீஸ் வந்துருச்சுன்னா, மற்ற நேரத்தை காட்டிலும் இந்த நாய் வந்து ரொம்ப ஒரு ஆக்டிவா இருக்கும். அங்கிட்டு ஓடும், மரங்களை கடிக்கும். எது அதுக்கு மரங்கள், கட்டைகள், மனிதர்கள், விலங்குகள் எல்லாத்தையும் காட்டிக்கும். அது மட்டும் இல்ல தண்ணியை பார்த்து பயந்து ஓடும், லைட்டை பார்த்து பயந்து ஓடும். இது எல்லாமே ஒரு அறிகுறிகள். இதுல முக்கியமானது ஒண்ணு வந்து அந்த வெறுநோய் வந்த பின்னாடி அதனுடைய தொண்டை குழி வந்து அந்த மசில் வந்து அந்த வலுவிலிருந்து காணப்படும். அதனால எதுவும் முழுங்க முடியாது. நம்ம நினைப்பான் ஏதோ எலும்பு அது ஏதோ மாட்டிக்கிடுச்சு, என்ன பண்ணுவான், அதை கையை விட்டு எடுக்க பார்ப்போம். அப்போ வந்து அதன் மூலியம் நமக்கு அந்த ரேபீஸ் நோய் பர வாய்ப்புகள் உண்டு. ஆகவே இந்த நாய்களை வந்து சர்வசாதாரணமாக வாய்க்குள்ள கைவிடக்கூடாது. ஸோ இது எல்லாமே வந்து ஒரு ரேபீஸ் நாயின் அறிகுறிகள். ஆகவே இப்படி தெரிஞ்சிருந்த நாய்களை வந்து நம்ம வந்து கட்டாயம் அண்டர் அப்சர்வேஷன் வச்சு பார்த்துட்டு டாக்டரே அறிவுரைப்படி வந்து அப்புறப்படுத்தணும். இப்படி செஞ்சோம்னா வந்து நம்ம ரேபீஸ் நோய் பரவாது. ஏன்னா உலகத்திலேயே வந்து அதிக அளவு ரேபீஸ் வந்து பரவி இறக்கக்கூடியது நம்ம இந்தியாவே முதன்மை இடத்துல இருக்குது. வருஷத்துக்கு குறைந்தது 20,000 30,000 வந்து இந்த ரேபீஸ் நோயெல்லாம் இறக்குறாங்க. நன்றி.